அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களுடைய வீட்டிற்கு சென்றவுடன் கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதரால் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து வர முடியவில்லை. மற்ற மனைவிமார்களிடமிருந்து அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு வரும்போதே அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து வரக்கூடிய காட்சியை நபித்தோழர்கள் எல்லோரும் பார்த்து விடுகிறார்கள். அவர்களால் நடக்க முடியவில்லை. 2 கைகளையும் 2 தோழர்கள் மீது போட்டவர்களாக அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்லுவதை பார்த்து நபித்தோழர்களுடைய சபை கொஞ்சம் சலசலப்பாகிறது. அதுவரை அந்த காட்சியை நபித்தோழர்கள் பார்த்ததில்லை. அல்லாஹுடைய தூதருடைய அந்த நோய் அவர்களை இறுதி நிலைக்கு தள்ளப்போகிறது என்பதை அறிந்த நபித்தோழர்கள் கொஞ்சம் அவர்களுடைய சலசலப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு சென்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மனைவிமார்களே, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. அதனால் மதீனாவுடைய 7 கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து வாருங்கள். அந்த தண்ணீரை எடுத்து என் மீது ஊற்றுங்கள். ஊற்றிக்கொண்டே இருங்கள், நான் உறுதியாகும் வரை. தண்ணீர் ஊற்றப்படுகிறது. கடைசியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மனைவிமார்களை பார்த்து, போதும் போதும், தண்ணீரை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்ய வேண்டும் என்பதற்காக மிம்பரின் மீது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு உள்ளே வருகிறார்கள். எப்போதும் நிமிர்ந்து கண்ணியமான முறையில் நடக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் நடக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு வரக்கூடிய காட்சியை நபித்தோழர்கள் பார்த்தவுடன் அந்த சபை கொஞ்சம் சலசலப்பாகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். ஏறி சொன்னார்கள், நான் அல்லாஹுவை எதிர்நோக்கி இருக்கிறேன். உங்கள் எல்லோர்களுக்கும் சாட்சியாளனாக இருக்கிறேன். ஹவுதை நான் வாக்குறுதியாக கொண்டு அந்த இடத்தை நான் இங்கிருந்து நான் பார்க்கிறேன். மனிதர்களே, நான் பயப்படவில்லை எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பை மேற்கொள்வீர்கள் என்று. நான் பயப்படுவதெல்லாம் இதற்கு பிறகு முன்னால் இருந்த சமூகம் எப்படி இந்த உலகத்திற்காக போட்டியிட்டு அழிந்ததோ அது போன்று என் சமூகமும் அழிந்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, என் தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் இருப்பதையும் இந்த உலகத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு அடியானுக்கு வாய்ப்பளித்தான். அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று அந்த சபையில் அல்லாஹுடைய தூதர் அறிவித்தவுடன் நபித்தோழர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அழுகிறார். அழுவது யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருடைய அழுகை அந்த சபையில் இருந்த நபித்தோழர்கள் பார்த்து சொன்னார்கள், இந்த வயதானவருக்கு என்ன ஆனது என்று. ஆனால் பின்னால் நபித்தோழர்கள் புரிந்து கொண்டார்கள், எங்களிலேயே அல்லாஹுடைய தூதருடைய அந்த செய்தியை அறிந்தவர் யார்? அபூபக்கர் தான் என்று. தன் தோழருடைய, தன் நபியுடைய, தன்னோடு அத்துணை ஆண்டுகள் குழந்தை பருவத்தில் இருந்து பயணித்த ஒரு மனிதருடைய மரண செய்தி அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே பதிய வைக்கிறார்கள் என்பதை அறிந்த அபூபக்கர் அழுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு.